மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்குக்கான இறுதி சடங்கு நடைபெற்று வருகிறது. அவரது உடல் தகனம் செய்யப்படக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு சீக்கிய முறைப்படி அந்த மத பிரார்த்தனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த இறுதிச் சடங்கு நிகழ்ச்சியை தான் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கு குடியரசுத் தலைவர், பிரதமர், முப்படை தளபதிகள் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் சோனியா காந்தி, ராகுல் காந்தி என நாட்டின் முக்கிய தலைவர்கள் அனைவரும் ஒரே இடத்தில் சங்கமித்து அந்த இறுதிச் சடங்கு நிகழ்ச்சியில் பங்கேற்று மறைந்த முன்னாள் பிரதமருக்கு இந்தியாவின் நவீன பொருளாதார சிற்பிக்கு இறுதி சடங்கில் பிரியா விடை கொடுத்த அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட வேண்டும் என்று சத்தியம் தொலைக்காட்சியின் சார்பாகவும் அந்த கட்சியில் உள்ள முக்கிய நிர்வாகிகள் சார்பாகவும் வேண்டுகோள்கள் விடுக்கப்பட்டுள்ளன. ஆனால் அவருக்கு உறுதியாக பாரத ரத்னா விருது அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இறுதிச் சடங்கு நிகழ்ச்சிகள் நிறைவடைந்திருக்கின்றன. அந்த இறுதி சடங்கு நிகழ்ச்சிகள் நிறைவடையக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவரது உடல் தகனம் செய்யப்படக்கூடிய அந்த இறுதி காட்சியை தான் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். சந்தன கட்டைகள் வைத்து அந்த இறுதி தகனத்திற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்னும் ஒரு சில நிமிடங்களில் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடலுக்கு சிதை மூட்டி அந்த இறுதி தகன நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கின்றன. ஏற்கனவே முப்படை தளபதிகள் அவருக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தி குடியரசுத் தலைவர் முதல் மரியாதையை அவருக்கு அளித்து அதன் பின்னர் அதற்கு முன்னதாக பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள், குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கார் உள்ளிட்டவரும் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்திய காட்சி. அதற்கு பின்னர் அவரது உடல் அந்த தகன மேடையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது சீக்கிய மத முறைப்படி அவருக்கு அதற்கான அந்த பிரார்த்தனை நிகழ்வுகள், இறுதி பிரார்த்தனை நிகழ்வுகள் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அந்த இறுதி சடங்கு நிகழ்ச்சியில் அவரது உடல் தகனம் செய்யப்படக்கூடிய அந்த காட்சிகள் இன்னும் சில நிமிடங்களில் நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்னதாக அவரது உறவினர்கள் மற்றும் சீக்கிய மத குருமார்கள், மேலும் பிரதமர் மற்றும் அவரது குடும்பத்தினர், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் அந்த சிதைக்கு அருகில் அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சி இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இறுதிச் சடங்கு நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் அவருக்கு இறுதி மரியாதையை அனைவரும் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடல் தகனம் செய்யப்பட இருக்கிறது. அதற்கான இறுதி பிரார்த்தனை நிகழ்வுகள் இப்பொழுது அந்த தகன மேடையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தகன மேடையை சுற்றிலும் அவரது உறவினர்கள் மற்றும் முப்படையினர், மத்திய மாநில அரசுகளின் உயர் பதவிகளை வைப்பவர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் இப்பொழுது அங்கு குழுமி இருந்து அந்த மறைந்த முன்னாள் பிரதமருக்கு இறுதிச் சடங்கு நடைபெறும் நிகழ்ச்சியில் அவருக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் தகன நிகழ்வுகள் இன்னும் சில நிமிடங்களில் நடைபெற இருக்கின்றன. அவரது உடல் எரியூட்டப்படுகிறது. சந்தன கட்டைகளின் மீது அவரது உடல் அந்த தகன மேடையில் வைக்கப்பட்டிருக்கும் காட்சியும் அவரை துயரத்தோடு சோகம் தூள அவரது உறவினர்கள் மற்றும் சீக்கிய மத அமைப்பினர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் அந்த இறுதிச் சடங்கு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சில நிமிடங்களில் அவருக்கு தகனம் செய்யப்படுகிறது. தேசத்தின் உள்கட்டமைப்பு மற்றும் கட்டுமானத்தில் மிக முக்கிய பங்களித்த, நாட்டின் வளர்ச்சி பொருளாதார மேம்பாட்டில் முக்கிய பங்களித்த முன்னாள் பிரதமர் மறைந்த மன்மோகன் சிங்கிற்கு நாட்டின் முக்கிய தலைவர்கள், அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்கள் மற்றும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், முப்படை தளபதிகள் உள்ளிட்ட அனைவரும் அங்கு அவருக்கு மன்மோகன் சிங்கின் உடலுக்கு இறுதிச் சடங்கு நடைபெறும் இடத்தில் குழுமி இருந்து அவரது நினைவுகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அந்த காட்சியையும் அந்த துயரமான நிகழ்வில் கண்ணீர் அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த இறுதி கட்ட காட்சியை தான் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு இறுதி சடங்குகள் அவரது தகனத்திற்கு முன்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்னும் சில நிமிடங்களில் அவரது உடல் எரியூட்டப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகனம் செய்யப்பட்ட பின்னர் அந்த இறுதி மரியாதை நிகழ்வுகளும் அங்கு நடைபெற்று நிறைவடைந்திருக்கின்றன. தற்போது அவரது உடல் தகனம் செய்யப்பட்டு அதன் பின்னர் உறவினர்களிடம் அவரது உடைமைகள் ஒப்படைக்கப்படும். அதற்கு முன்னதாக அவருக்கு துப்பாக்கி குண்டுகள் முழங்க இறுதி மரியாதை செலுத்தப்பட்டு தேசிய கொடி போர்த்தப்பட்ட அவரது உடலில் இருந்து அந்த தேசிய கொடி எடுத்து அவரது மனைவியிடம் அது வழங்கப்பட்ட நிகழ்வு உள்ளிட்ட அனைத்து நிகழ்வுகளும் நிறைவடைந்த நிலையில் இப்போது தகன நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின்
இறுதி தகன மேடையில் அவரது உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த உடலுக்கு இறுதி மரியாதை, இறுதி சடங்குகள் செய்யப்படக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்திய பொருளாதாரத்தின் சிற்பி என்று போற்றி புகழப்படும் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு கட்சி மத வேறுபாடின்றி அனைத்து தரப்பினரும் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தக்கூடிய காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடலுக்கு அந்த சிதையூட்டப்படும் அந்த நிகழ்வு, இறுதி நிகழ்வை கண்ணீருடன் அந்த அவரது உறவினர்கள் மேற்கொண்டு வரக்கூடிய அந்த துயரமான காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குடியரசுத் தலைவர், பிரதமர் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தி, சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட இந்திய அவரது உடலுக்கு சிதையூட்டப்பட்டு விட்டது. அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னாள் பிரதமர், மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடலுக்கு அவரது உறவினர்கள் சிதையூட்டும் அந்த எரியூட்டும் காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவரது உடல் எரியூட்டப்பட்டு விட்டது. இன்னும் சில நிமிடங்களில் முழுமையாக அந்த உடல் எரிந்து அதன் பின்னர் அதற்கான இறுதி சடங்கு சீக்கிய மதம் Legal